புகழேந்தி பேசினார்னா அவரை பேசுங்க. நீங்க நிர்வாகி, நீங்க ஒரு புகழேந்தி அப்படி எங்க இல்ல புகழேந்தி பேசினார்னா புகழேந்தி பேசுங்க. ஏன் ஓபிஎஸ் ஐயா போயிட்டு நீங்க ஏன் போயிட்டு புகழேந்தி ஏன்னா உங்க மனசாட்சிக்கு தெரியணும். ஆளு மாதிரி அவர் புகழேந்தி ஓபிஎஸ் ஆள் தானே. ஆமா இருக்கட்டும், அவரை புகழேந்திய பேசுங்க. நீங்க அவரை பேசுங்க. தலைவரை போயிட்டு தலைவரை போயிட்டு அவரை போயிட்டு விஷப்பாம்பு உங்க மனசாட்சிக்கு தெரியாதானே யார் நல்லவர்? நீங்க தானே கூட இருந்தீங்க எங்களை விட. நாங்களாம் சாதாரண தொண்டைங்க. உங்க மனசாட்சி தெரியும். அதாவது கோவம் வருது. என்ன பண்ணாங்க உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. அப்ப வேலை நடக்காது. அவர் சிஎம் இருந்தாரு. பழனிசாமி தானே சிஎம் இருந்தாரு. அவர்கிட்ட என்ன பவர் இருந்துச்சு? சொன்ன வேலை எல்லாரும் செஞ்சு கொடுப்பாரு. ஆமா, அவர் இருக்கும்போது சின்னம்மா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. அவரால் என்ன செய்ய முடியும்? இவர் தனி அவர் 4 வருஷம் இருந்தாரு. அதனால எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ஓபிஎஸ் எவ்வளவு என்ன செய்ய முடிஞ்சு? அதெல்லாம் பெரிய இடத்த மாட்டேங்க. நீங்களும் தான் அமைச்சரா இருந்தீங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னு நீங்க எங்க பாருங்க. நீங்க பழனிசாமி வந்து இங்க பாருங்கண்ணே, பழனிசாமி வந்து உங்க ஜாதிக்காரங்கிறதுனால நீங்க ஆதரிச்சுக்குங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா ஐயா தயவு செய்து தவிர அண்ணே எல்லாம் கொங்கு கட்சி ஆக்கிட்டீங்க. ஏடிஎம்கே அதை விட்டுருங்கண்ணே. நீங்க அதை பாவத்தை அந்த மனுஷனை போயிட்டு அம்மா நீங்க தேவர் கட்சி ஆக்குறீங்க. நான் தேவர்னு உங்ககிட்ட சொன்னேன். தேவர் கட்சி எல்லாம் ஆக்கலண்ணே. அம்மா வந்து யாருன்னு சொன்னாங்க? அம்மா யாருன்னு சிஎம் ஆக்குனாங்க? பழனிசாமி ஆக்குனாங்க. அப்ப எல்லாம் மாவட்ட செயலாளர் தானே இருந்தாரு. ஏன்னா அவரை சரி விடுங்க, பிடிக்கலன்னு ஒதுங்கிட்டீங்க. கட்சியை கைப்பற்றிட்டீங்க. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடிங்கிட்டீங்க. ஏதோ தொண்டர்கள் அதை விட்டு போட்டு தேவையில்லாம எல்லாம் தீய சக்தி அது பாம்பு அது எல்லாம் பேசாதீங்கண்ணே. அண்ணா தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் போன் பண்ணி பேசணும். நாங்கெல்லாம் நான் மிரட்டல. நான் மிரட்டுற அளவுக்கு பெரிய இல்லண்ணே. சாதாரண ஆள் தான். நான் தொண்டன் தான். மிரட்டல. நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வேலை பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன் நானே உங்ககிட்ட.